வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். வணக்கம் நண்பர்களே. ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் சரி, அல்லது சோழி போட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, அதுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை அனுப்புங்க. நாங்கள் ஃப்ரீ ஆனதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நாங்களே கால் பண்ணுவோம். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லி அதுக்கான தீர்வுகளை பெற்றுக்கலாங்க. நல்லதே நினைப்போம். இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடைபெறும். வாழ்த்துக்கள். 16/11/2020 ராசி பலன்கள். நவம்பர் திங்கள் கிழமை, சார்வரி, கார்த்திகை 1ஆம் தேதி. இன்று சந்திர தரிசனம். இந்த சந்திர தரிசனத்தில் நீங்கள் எதை நினச்சி வேண்டுறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறுங்க. இன்றைய நாள் கரிநாள். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:14, கரணம் 9 முதல் 10:30 மணி வரை. திதி இன்று காலை 9:33 வரை பிரதமை, பின்பு துவி திதியை. நட்சத்திரம் இன்று மாலை 5:51 வரை அனிஷம், பின்பு கேட்டை. யோகம் இன்று அதிகாலை 6:13 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் அஸ்வினி பரணி. இன்றைய தத்துவம், நல்ல நண்பனை தேடிக்கொள்ளாதவன் தனக்குத்தானே பகைவன். இன்றைய ராசி பலன்கள். மேஷம். குழந்தை பருவ நினைவுகள் உங்களை ஆக்கிரமிச்சிருக்குங்க. அது தேவையற்ற மன அழுத்தத்தை தரக்கூடும். அதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க. குழந்தை பருவத்தை இழந்து விட்டோமே அப்படிங்கிற எண்ணமே உங்கள் கவலையை அதிகரிப்பதற்கான காரணமாக அமையுங்க. ஆனால் நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தாலே உங்களுக்கு அந்த குழந்தை பருவத்தில் அடைந்த சந்தோஷத்தை 2 மடங்காக பெறுவீங்க. இதுவரை சம்பளம் பெறாதவங்க இன்றைக்கி அவங்க பணத்திற்காக ரொம்ப கவலைப்படலாங்க. அவங்களோட நண்பர்கள் எவங்கக்கிட்ட இருந்தும் கடன் கேட்கலாம். அப்படி கடன் கேட்டால் உங்களுக்கு கிடைக்குங்க. துணைவர் அக்கறையாக இருப்பாங்க. அந்த அக்கறை உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். உங்கள் அன்புக்குரியவரோட வருத்தத்துக்கு உங்களோட புன்னகை தாங்க அருமருந்தாக அமையும். இந்த ராசிக்காரவங்க இன்றைக்கி தங்களை புரிந்து கொள்ள வேண்டுங்க. அப்படி புரிந்து கொண்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் உங்களுக்கு இருக்குங்க. உலக கூட்டத்தில் எங்காவது தொலைந்து விட்டதா நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உங்களுடைய ஆளுமையை பற்றி ஆலோசனை செஞ்சு மதிப்பிடுங்க. அதை நீங்கள் மாற்றிக்கவும் முயற்சி செய்யுங்க. தேவைப்பட்டால் இன்னைக்கு உங்கள் துணை உங்களை புகழ்ந்து மீண்டும் உங்கள் மேலே காதல் வயப்படுவாங்க. நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறும்போது உங்கள் முக்கியமான பொருட்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. மாணவர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களை தவிர்த்து கல்வியில் கவனம் செலுத்தணுங்க. அப்படி கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா படிப்பில் உங்களை வெல்ல யாருமே இல்லைங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து போங்க. அப்படி அனுசரித்து போனீங்கன்னா உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண முடியும். உங்களுக்கு நல்ல பெயர்களும் உண்டாகும். புதிய திட்டங்களை நிறைவேற்றுவதில் காரிய தடைகள் நேரிடலாம்.
பணியில் பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தோட செயல்படுங்க. தந்தையோட உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த விஷயத்தையும் மற்றவங்க கிட்ட பேசும்போதும் செய்யும் போதும் கவனமாக இருக்கணுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்க கிட்ட அனுசரித்து போங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த செயல்களை செஞ்சாலும் ரொம்ப நிதானத்தோட செயல்படுங்க. ரிஷபம். தகராறு செய்யும் உங்கள் நடத்தையினால் பகைவர்களோட பட்டியல் நீளுமே தவிர குறையாது. நீங்கள் அதுக்கப்புறம் வருந்தக்கூடிய அளவுக்கு மற்றவங்களோட கோபமும் வச்சிட்ருக்கீங்க. அதை நீங்கள் மாற்றிக்கோங்க. இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டு அல்லது நிலம், கலாச்சார திட்டங்கள் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அது உங்களுக்கு பிரச்சனையில் முடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டில் யாரையுமே புண்படுத்தாமல் இருக்க முயற்சி செய்யுங்க. உங்கள் கோபத்தை நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. குடும்பத்தோட தேவைகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டுங்க. காதல் பாசிட்டிவான எண்ணங்களை காட்டுங்க. உங்கள் காதலருக்கு நேரம் கொடுக்க முயற்சிப்பீங்க. ஆனால் சில முக்கியமான வேலைகள் வருகையினால் நீங்கள் அவங்களுக்கு நேரம் கொடுக்க முடியாது. உங்கள் துணை இன்னைக்கு உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்பெஷலாக செய்வாங்க. உங்கள் மனதில் இருக்கும் எண்ணங்களை வெளிப்படுத்த வேண்டும். இதனால் உங்கள் காதல் ஆழமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை துணைவர் வழி உறவினர்கள் மூலமாக சாதகமான சூழல் உண்டாகுங்க. தந்தையோட கலந்து உரையாடும் போது நிதானம் வேண்டுங்க. வெளியூர் தொடர்பான தொழில் வாய்ப்புகளில் முன்னேற்றம் ஏற்படுங்க. வர்த்தக முதலீடுகளில் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்குங்க. எதிர்காலம் தொடர்பான சில காரியங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்குது. இன்றைய நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்க போகுது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமான நாளுங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மிதுனம். உடல் நலம் குறித்த பிரச்சனைகள் அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம். நீங்கள் பயணம் செய்திட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் விலை உயர்ந்த பொருட்களை தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தணுங்க. இல்லைன்னா அந்த பொருட்கள் திருட்டு போக வாய்ப்பு இருக்குது. மொத்த குடும்பத்துக்குமே வளம் சேர்க்கும் ப்ராஜெக்டுகளை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டுங்க. காதல் வசப்பட்டுள்ள இருவர் அடையும் சந்தோஷந்தான் இந்த உலகத்திலேயே பேரின்பம். ஆமாங்க, நீங்கள் தான் அந்த அதிர்ஷ்டக்காரவங்க. பல வேலைகளை விட்டுட்டு நீங்கள் இன்றைக்கி உங்கள் மனதுக்கு பிடித்த வேலை செய்ய நினைப்பீங்க. ஆனால் வேலை அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அவ்வாறு செய்ய முடியாது. இன்றைக்கி வாழ்க்கையே இனிமையாக உங்களுக்கு தோன்றும். ஏன்னா உங்கள் துணை உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளான் வச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி உங்கள் உற்சாகமான யுகம். உங்கள் சக ஊழியர்கள் உங்களை ஈர்க்க முடியுங்க. அது உங்களுக்கு மிகவும் சந்தோஷமானதாக கூட இருக்குங்க. பிரபலமானவங்களோட அறிமுகமும் கிடைக்கக்கூடுங்க. தொழிலில் கூட்டாளிகளோட எண்ணங்களை அறிந்து செயல்படுவீங்க. எதிர்பாலின மக்கள்கிட்ட அமைதி காக்கவும் வாத திறமையினால் லாபம் உண்டாகவும் தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்குங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய நண்பர்களோட அறிமுகம் கிடைக்குங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகவும் அமைதி வேண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். கடகம். காற்றில் கோட்டை கட்டுவது உங்களுக்கு உதவாது. குடும்பத்தினர் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டுங்க. வங்கி டீலிங்க மிக கவனமாக கையாள வேண்டுங்க.
குடும்பத்தினர் மனதை காயப்படுத்தாமல் தவிர்ப்பதற்காக உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்க. அதே சமயத்தில் கோபம் அப்படிங்கிறது குறுகிய நேர பைத்தியக்காரத்தனம் அப்படிங்கிறதையும் அது உங்களை பெரிய தவறுகளை செய்ய வச்சிடும் அப்படிங்கிறதையும் உணர்ந்துடுங்க. ரொமான்டிக் எண்ணங்களை வெளிப்படுத்தாதீங்க. பயணமும் கல்விக்கான முயற்சிகளும் உங்கள் விழிப்பு நிலையை மேம்படுத்துங்க. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அடுத்தவர் தலையிட்டால் அது உங்கள் துணையிடத்தில் எதிர் விளைவதாங்க ஏற்படுத்தும். இன்றைக்கி வாழ்க்கையில் தண்ணீரில் முக்கியத்துவத்தை உங்கள் வீட்டில் உள்ள சிறுவர்களுக்கு ஆலோசனை கூறுவீங்க. அது ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குங்க. எடுத்த பணியை விடாப்பிடியாக இருந்து செய்து முடிப்பீங்க. வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவுகள் எல்லாம் கிடைக்குங்க. பிறருக்கு உதவும் போது கவனம் வேண்டுங்க. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் எல்லாம் நேரிடலாங்க. நுட்பங்களை பயில்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாக்குவாதங்கள் எல்லாம் நேரிடலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்மம். வேலை இடத்துல சீனியர்களோட அழுத்தமும் வீட்டில் அதிருப்தியும் கொஞ்சம் அழுத்தம் ஏற்படுத்துங்க. அது வேலையில் கவனத்தை பாதிக்குங்க. நீண்ட கால சிந்தனையோட முதலீடு செய்யப்படவும் வேண்டுங்க. உறவினர் வீட்டுக்கு செல்லும் சிறிய பயணம் சௌகரியமான நேரமாக இருக்கக்கூடுங்க. கடினமான வேலை நிறைந்த தினசரி வாழ்க்கையில் இருந்து ரிலாக்ஸ் செய்வதாக இருக்குங்க. உங்கள் காதல் பங்குதாரரை உங்கள் மனைவியாக மாற்ற விரும்பினீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி அவங்களோட பேசலாங்க. இருந்தாலும் பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்களோட உணர்வுகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுங்க. உங்கள் சிறந்த நண்பர்களோட இன்றைக்கி இலவச நேரத்தை அனுபவிக்க ஒரு யோசனையும் உருவாக்கலாங்க. உங்கள் மனதில் உள்ள விஷயங்கள் அனைத்தையுமே இன்றைக்கி உங்கள் துணையிட்ட கூறி மகிழ்வீங்க. குடும்பம் என்பது வாழ்க்கையோட ஒரு அங்கமாகுங்க. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தினரும் நடற்பயிற்சி மேற்கொள்ளலாம். அது ஆரோக்கியத்திற்கு அடித்தளமாக அமையுங்க. பிள்ளைகளோட செயல்களில் கவனம் வேண்டுங்க. மனை விவகாரங்களில் எதிர்பாராத லாபம் கிடைக்குங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டுங்க. தாய்கிட்ட இருந்து சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திறமைகள் வெளிப்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். இன்றைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கன்னி. வலுவான எதிர்ப்பு மற்றும் அச்சமற்ற தன்மையினால் மனதில் சக்தி அதிகரிக்குங்க. இந்த வேகம் தொடரட்டும். எந்த சூழ்நிலையையும் கட்டுப்படுத்த இது உதவுங்க. நீண்ட கால சிந்தனையோட முதலீடுகள் செய்யப்பட வேண்டுங்க. குடும்ப டென்ஷன் உங்கள் பிரச்சனைகளை திசை திருப்பி விடக்கூடாதுங்க. கெட்ட நேரம் அதிகமாக பாதிக்கும். சுய பரிதாபத்தில் நேரத்தை வீணடிக்காமல் வாழ்க்கை பாடங்களை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. உங்கள் மனதுக்கு இனியவரை பார்க்கலாம். அதனால் உங்களை வாட்டி வந்த தனிமைக்கு முடிவு ஏற்படும். இன்றைக்கி நீங்கள் வீட்டோட சிறிய உறுப்பினர்களோட ஒரு பூங்கா அல்லது வணிக வளாகத்திற்கு செல்லலாம். இன்றைக்கி உங்களோட துணையோட உங்கள் வாழ்க்கையிலே மிகவும் இன்பமாக பொழுத செலவிடுவீங்க. ஆரோக்கியத்தின் அடிப்படையில் இயங்குவது உங்களுக்கு நன்மை பயக்கும். ஏன்னா இது இலவசம் மற்றும் நல்ல உடற்பயிற்சி. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் எல்லாமே நீங்கி சுபிட்சம் உண்டாகும். பணியில் எதிர்பாராத இழுபறியான சூழல் காணப்படும். மனை தொடர்பான செயல்பாடுகளில் ஆதாயம் உண்டாகும். தன வரவால் சேமிப்புகள் அதிகரிக்கும். உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். மாணவர்களுக்கு புதுவிதமான வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுபிட்சம் உண்டாகுங்க.
அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இழுபறியான நாளாக இருக்கும் எந்த செயல்களை எடுத்தாலும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாம் புதுசு புதுசாக கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். துலாம், சிறிது மன அழுத்தம் இருந்தாலும் ஆரோக்கியம் நல்லாவே இருக்குங்க. உங்கள் தந்தைக்கிட்ட இருந்து எந்த ஒரு ஆலோசனையும் இன்னைக்கு தொழில் துறையில் உங்களுக்கு பயனளிக்குங்க. நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கு பரிசுகள் கொடுக்கவும் அவர்கிட்ட இருந்து பரிசு பெறவும் நல்ல நாளுங்க. திருமணம் நிச்சயமானவங்க தாங்கள் திருமணம் செய்ய போகும் நபர்னால அதிக மகிழ்ச்சி அடைவாங்க. நேரத்தை நல்லா பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு இலவச நேரம் இருந்தால் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்ய முயற்சிங்க. நேரத்தை வீணாக்குவது நல்லது இல்லைங்க. இன்றைக்கி ரிவைன் பட்டனை அழுத்தி காதல் அரும்பிய காலத்தில் நிகழ்ந்த விஷயங்களை அசை போட்டு உங்கள் துணையோட ரொமான்ஸ் செய்வீங்க. இன்றைக்கி உங்கள் வேலை நோக்கிய உங்கள் கவனம் ஆச்சரியமாக இருக்குங்க. உங்கள் வேலையை பார்த்து முதலாளி இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியாக பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கூட அளிக்கலாங்க. உத்தியோகத்தில் திருப்தியான சூழலும் அமையும். நண்பர்களோட மூலமாக ஆதாயமும் உண்டாகும். எதிர்பாராத சில இடமாற்றம் நேரிடும். வெளியூர் பயணங்களில் நன்மையும் உண்டாகும். வாக்கு வன்மையினால் எண்ணிய செயல்பாடுகளில் அனுகூலம் ஏற்படும். செயல்பாடுகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் மறையும். இன்றைய நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி எந்த செயல்கள் செஞ்சாலும் அது உங்களுக்கு திருப்தியான மனநிலையை தருங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய இடமாற்றம் நேரிடுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விருச்சிகம், ஆயிலான காரமான உணவை தவிர்த்திடுங்க. இன்றைக்கி நீங்கள் அறியப்படாத சில மூலங்கள்ல இருந்து பணத்தை பெறலாங்க. இது உங்கள் பல நிதி சிக்கல்களை நீக்குங்க. நண்பர்கள் மாலையில் உற்சாகமாக ஏதாவது திட்டமிடுறதுனால உங்கள் நாளை பிரகாசமாக்குவாங்க. உங்கள் அன்புக்குரியவரோட பிக்னிக் சென்று மதிப்புமிக்க நினைவுகளை மறுபடி கொண்டு வாருங்க. இன்றைக்கி உங்கள் சொந்த விருப்பப்படி வீட்டில் மக்கள்கிட்ட பேசுங்க. நீங்கள் இதை செய்யாவிட்டால் தேவையற்ற சண்டைகள் காரணமாக உங்கள் நேரம் கெட்டு போக கூடுங்க. நீங்களும் உங்கள் துணையும் உங்கள் திருமண வாழ்க்கையிலே மிக சிறந்த நாளாக இந்த நாளை நினைவில் கொள்வீங்க. இன்றைக்கி அழைக்கப்படாத விருந்தினரோட உங்கள் நாளாக இருக்கலாம். அவருடைய வார்த்தைகளை நீங்கள் விரும்புகிறீங்க. உயர் அதிகாரிகள் கிட்ட உங்கள் மீதான மதிப்புகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். எண்ணங்களில் தெளிவு பிறக்கும். குடும்ப உறுப்பினர்களோட மூலமாக கலகலப்பான சூழல் ஏற்படும். நண்பர்களின் வட்டம் அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்புகள் எல்லாம் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். தனுசு, மன ஆரோக்கியத்தை பராமரிச்சிடுங்க. அதுதான் ஆன்மீக வாழ்வுக்கு முதல் கட்ட தேவைங்க. மனம்தான் வாழ்க்கையோட நுழைவாயில். ஏன்னா நல்லது கெட்டது எதுவுமே மனதின் மூலம்தாங்க வருது. வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்கவும் முதல் கட்ட தேவையான ஒளியை வழங்கவும் மனம்தான் உதவுது. உங்கள் மனைவியோட சேர்ந்து நீங்கள் எதிர்காலத்துக்கான பொருளாதார திட்டத்தை உருவாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டமும் வெற்றிகரமாக இருக்குங்க அப்படின்னு நம்பப்படுது. எதையுமே முடிவு செய்கிறதுக்கு முன்னாடி குடும்பத்தரோட கருத்தையும் கேளுங்க. நீங்களே ஒருதலை பட்சமாக எடுக்கும் முடிவு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். சிறந்த ரிசல்ட்டுகளை பெற குடும்பத்தின் இணக்கத்தை உருவாக்குங்க. சிறந்த நடத்தையை பின்பற்றுங்க. ஏன்னா இன்றைக்கி காதலரை அது அப்செட் பண்ணாது. பல வேலைகள் விட்டு நீங்கள் இன்றைக்கி உங்கள் மனதுக்கு பிடித்த வேலையை செய்ய நினைப்பீங்க. ஆனால் வேலை அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அவ்வாறு செய்ய இயலாது. உங்கள் துணையினால் இன்றைக்கி நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடும்.
உங்கள் வீட்டில் உறுப்பினர்களில் ஒருவர் இன்றைக்கி காதல் தொடர்பான விஷயங்களில் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள கூடுங்க. நீங்கள் அவங்களுக்கு நன்மைகளை அறிவுறுத்தவும் வேண்டுங்க. மனதில் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். தொழில் சம்பந்தமான பெரியோர்களோட ஆலோசனை கிடைக்கும். வாகனங்கள் பயணங்களின் போது ஆவணங்களில் கவனம் வேண்டும். பிறர்கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் காலதாமதமாகும். இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆலோசனை எல்லாம் புதுசாக கிடைக்கும். அதன் மூலிமா வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய தருணமாக இது பார்க்கப்படுதுங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். மகரம். முந்தைய முயற்சிகள் மூலமாக கிடைக்கும் வெற்றி உங்கள் நம்பிக்கையை உயர்த்துங்க. மற்றவங்களுக்காக நிறைய செலவு செய்ய விரும்புகிறீங்க. மாலையில் எதிர்பாராத விருந்தினர் உங்கள் இடத்துல கூட்டமாக சேருவாங்க. உங்கள் அன்புக்குரியவரோட பிக்னிக் சென்று மதிப்புமிக்க நினைவுகளை மறுபடி கொண்டு வாருங்க. புதிய ஐடியாக்களை சோதிக்க சரியான நாளுங்க. சோசியல் மீடியாவில் திருமணம் வாழ்வு குறித்து ஏராளமான ஜோக்குகள் இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி உங்கள் திருமண வாழ்க்கை குறித்து உங்களை தேடி ஒரு ஆச்சரியமான தகவல் வந்து சேருங்க. வாழ்க்கையோட மகிழ்ச்சி உங்கள் மக்களை அழைத்து செல்வதில் இருக்குங்க. இதை நீங்கள் இன்றைக்கி தெளிவாக புரிந்து கொள்ளவும் முடியுங்க. எதையுமே எதிர்கொள்ளும் துணிச்சல் உண்டாகும். திட்டமிட்ட செயல்பாடுகளில் மூலம் முன்னேற்றம் ஏற்படும். புதுவிதமான ஆசைகள் மனதில் தோன்றும். பிற மொழி பேசுகிறவங்களோட உதவிகள் கிடைக்கும். வெளிநாட்டில் ஆர்வம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் குறையும். இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய துணிச்சல் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆசைகள் எல்லாம் உருவாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் ப்ரௌன் நிறம். கும்பம். அபரிமிதமான சக்தியாக இருப்பீங்க. ஆனால் வேலையில் ஏற்படும் அழுத்தம் எரிச்சல் அடைய செய்யுங்க. தாமதமான நிலுவைகள் வசூலாகும். அப்படிங்கிறதுனால பண நிலைமை மேம்படும். உங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் முக்கியமான மாற்றமும் வரும். அது உங்களுக்கு ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் குதூகலமாக அமையும். ரொமான்டிக்கான சிக்கலிலிருந்து மகிழ்ச்சிக்கு கூடுதல் சுவை சேர்க்கும். உங்கள் வாழ்க்கை பங்குதாரரோட நேரம் செலவிட உங்கள் பணித்துறையிலிருந்து வீட்டுக்கு சற்று முன்னதாகவே செல்வீங்க. ஆனால் வழியில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக உங்கள் எண்ணங்கள் முழுமையடையாதுங்க. இன்றைக்கி போல் என்றுமே உங்கள் திருமண வாழ்க்கை இருந்ததில்லை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இது ஒரு நல்ல நாளுங்க. இன்றைக்கி உங்கள் காதலி நீங்கள் சொல்வதை கேட்டு சிரிப்பாங்க. குடும்பத்தாரோட விருந்துகளில் கலந்து கொள்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே உறவு நிலை மேம்படும். எதிர்பார்த்த தனவரவுகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் உண்டாகும். சக ஊழியர்கள் ஆதரவு கிடைக்கும். மன அமைதி உண்டாகும். வாழ்க்கை தரம் உயரும். இன்றைய நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவு நிலை மேம்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட 4, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மீனம். உங்கள் நல்ல வாழ்க்கையில் உணர செய்யக்கூடிய விஷயங்களை செய்யறதுக்கு அற்புதமான நாளுங்க. யுகங்கள் அல்லது எதிர்பாராத லாபங்கள்னால நிதி நிலைமை மேம்படும். இளைஞர்களை உள்ளடக்கிய செயல்பாடுகளில் ஈடுபாடு கொள்ள நல்ல சமயங்க. உங்கள் காதல் வாழ்க்கையில் இனிமையான நாளுதுங்க. காதலித்து மகிழுங்க. உங்கள் நகைச்சுவை உணர்வு தான் மிகப்பெரிய சொத்துங்க. இன்றைக்கி உங்கள் துணை காதலும் களிப்பும் நிறைந்த வேறொரு இனிய உலகுக்கு உங்களை அழைத்து செல்வாங்க. அது உங்களுக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்குங்க. அது உங்களுக்கு உற்சாகத்தையும் அதிகப்படுத்தும்.
தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனைகள் உண்டாகும். வெளிவட்டாரங்களில் உங்களோட மதிப்பு மரியாதையும் உயரும். மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். சுப செலவுகள் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எதையும் ஆராய்ந்து முடிவுகளை எடுக்கிறது நல்லதுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மரியாதை உயரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவலைகள் குறையும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தித்து செயல்படுங்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம்.